இன்றைக்கி வந்து பட்டாணி மஷ்ரூம் மசாலா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து மஷ்ரூம் வந்து இப்படி எடுத்துக்கணும். பின்னால் அந்த கருப்பெல்லாம் இல்லாத மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான பன்னீர் எடுத்துக்கோங்க. பட்டாணி வந்து நான் ஃப்ரோசன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை எடுத்துக்கோங்க. ஒரு கிண்ணம் நிறைய பட்டாணியும் ஒரு பேக்கெட்டு மஷ்ரூமும் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு முந்திரி பயிறு, ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன், ஒரு 4-5 காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி இது இருக்கு இல்லையா, தண்டு, கொத்தமல்லி தண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் ஒரு 3 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அதை நம்ம அவிச்சு நம்ம அதை வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு தான் அந்த மசாலாவில் இது மட்டும்தான் மசாலா. நம்ம வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் தனியாக வதக்க தேவையில்லை. இந்த அரைக்கிற மசாலாவில் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க. அந்த தனியா, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, பட்டை, லவங்க, ஏலக்காய் எல்லாமே ஒன்று தான் எடுக்கணும். இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் அந்த எண்ணெயில். இது வறுபட்ட உடனே நம்ம எல்லாமே அந்த மசாலா நம்ம அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே தான் நம்ம அரைக்க போகிறோம். அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம கேஷ்யூ நட் போட்டுடலாம். அதையும் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கொத்தமல்லி தண்டு இருக்கு இல்லையா, அது போட்டுடலாம். அதையும் நல்லா போட்டு லைட்டாக எல்லாமே வந்து ஒன்றாவே போடலாம். ஆனால் ஒரு கிண்டிட்டு நான் போட்டுட்ருக்குறேன் எல்லாத்தையுமே. அப்புறமா வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே தக்காளி போட்டுக்கலாம். எதுவுமே வந்து ரொம்ப வதங்க தேவையில்லை. நம்ம இதை லைட்டாக அவிக்க போகிறோம். அந்த எல்லாம் சாஃப்ட் ஆகிறதுக்கு அதே போதும். சும்மா ஒரு எண்ணெயில் ஒரு இது பண்ணும்போது அந்த சாட்டே ஃப்ளேவர் வரும், கொஞ்சம் வாசமாக இருக்கும் அந்த இது. அதுக்காக தான் இது எல்லாத்தையுமே வந்து வதக்கிட்டு இப்போ தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். லைட்டாக பரட்டி விட்டுட்டு இப்போ நல்லா எல்லாம் ஒன்றா வதங்கி வருது பாருங்கள். நல்லா ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு செகண்ட், ஒரு 2 செகண்டில் வந்து ஒன்று வதங்கி வந்துடும். ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னு நினைக்காதீங்க, இதெல்லாம் பண்ணுமே அப்படின்னுட்டு. அவ்வளோ நேரம்லாம் ஆகாது. சும்மா உடனே எல்லாத்தையும் இப்படியே கிண்டி விட வேண்டியது தான். இது நல்லா வதக்கி விட்டு இதுக்கு வந்து நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து வேகிறதுக்கு தான் இதெல்லாம். இதை வந்து நல்லா அந்த நல்ல சூடு ஏறி ஒரு இது வரும் பாருங்கள். அந்த சூடான ஒரு புகைலாம் வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஃபுல்லாகவுமே வந்து கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. மூடி போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் வேகும்போது நம்ம திருப்பி திறந்து பார்த்து ஒரு கிண்டிட்டு இந்த பூண்டு, இஞ்சி, நம்ம பச்சை மிளகாய் இதை போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தான் போடணும். ஒரு 2-3 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காரத்துக்கும் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா 3-4 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். இப்படி இன்னொரு டைம் கிண்டி விட்டுட்டு இதெல்லாம் வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், ரொம்ப நேரம் வேண்டாம். வெறும் அந்த சூடாகி எல்லாமே கொதிக்க ஆரம்பித்தா போதும். எல்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இப்படி கிண்டி பார்த்தா எல்லாம் வெந்த மாதிரி இருந்தோடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இதை தனியாக எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம அடுத்தால வந்து நம்ம மசாலாவுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது பாருங்கள், லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். இதில் வந்து பெருஞ்சீரகம் போட்டுட்டு நம்ம வந்து அந்த பட்டாணியும் அந்த மஷ்ரூம் போட்டுடலாம். ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கிடுங்க. லைட்டாக கொஞ்சம் வதங்கி வரட்டும். உடனே எல்லாத்தையும் பண்ண வேண்டாம் மசாலாலாம். இப்போ இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வரட்டும். அப்போ வந்து நல்ல வாசமாக நல்லா கொஞ்சம் டேஸ்ட் அதில் வரும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போட்டு இதை கொஞ்சம் நேரம் கிண்டி மூடி வச்சு கொஞ்சம் கிண்டி எடுக்கலாம். நல்லா வதங்கி ஒரு சுருண்டு வரும். அந்த பட்டாணிக்கும் ரொம்ப வேக நேரம் ஆகாது, ஃப்ரோசனுக்கு. மஷ்ரூமுக்கும் வேகிறதுக்கு நேரம் ஆகாது, சீக்கிரமே இதெல்லாம் ஆகிடும். அதனால் ஒரு சின்னதாக இப்படி சும்மா வதக்கி எடுக்கிறது தான். வதக்கி இப்படி கிண்டி விட்டிங்கன்னா லைட்டாக வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு சீரக பவுடர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். போட்டு லைட்டாக ஒரு கிண்டி விட்டு நல்லா அது லைட்டாக வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு கூட வேக விட்டுலாம். ஏன்னா இந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி இறங்கும். அந்த தண்ணி நம்ம இறங்க விட்டதுக்கப்புறம் நம்ம போட்டோம் அப்படின்னா
நம்ம தண்ணி நிறைய ஊற்ற தேவையில்லை. இல்லைன்னா அந்த தண்ணி ஊற்றுவோம், அதுக்கப்புறம் அதுலேருந்தும் தண்ணி வரும், ரொம்ப தண்ணி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம இதை வந்து மசாலாவாக தான் வைக்க போகிறோம். அதனால் ரொம்ப ஜாஸ்தி தண்ணிலாம் நிறைய தேவையில்லை. இப்போ 2 நிமிஷம் மூடி விட்டுட்டு திருப்பி நம்ம வந்து எடுத்து பார்த்து அதுக்கு தேவையான அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா நம்ம போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வரும்போது அந்த உப்பு, அந்த மிளகாத்தூளோட காரம், அந்த சீரகத்தோட வாசம் எல்லாமே சேர்ந்து வரும். நல்லா பெரட்டினால எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மசாலாவை வந்து நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து அந்த முந்திரி பயிர் இருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக வரும், திக்னஸும் இருக்கும். இதை வந்து அப்படியே ஊற்றி அதில் வந்து கிண்டி விடுங்க. போட்டு ஒன்றா சேர்த்து கிண்டி எல்லாம் ஒன்றா மசாலா சேர்ந்து வரட்டும். மசாலா ரொம்ப திக்காக இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் அந்த மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அது வந்து தண்ணி தேவைப்படும், ஏன்னா இல்லைனா ரொம்ப திக்காகி உடனே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கேஷ்யூ நட் இருக்கிறதுனால. அதனால் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா சேர்ந்து வரட்டும். சேர்ந்து வந்தால் தான் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் தேவை உப்பு இருந்ததுன்னா உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எல்லாம் கொதித்து வரட்டும். இதுக்கு சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி கிண்டி விடணும். ஏன்னாக்கி வந்து திக்னஸ்ஸாக இருக்குது இல்லையா, அந்த கேஷ்யூவும் இருக்குது. அதனால் ரொம்ப பட்டுன்னு பிடிக்க ஆரம்பிச்சிடும், நம்ம சொல்ல முடியாது. இப்போ கேஸ் சிம் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். அது ஸ்லோவாக வேகுது, எல்லாமே வந்து நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப ரொம்ப நேரம் திறந்து வைக்காமல் லைட்டாக மூடி போட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த மஷ்ரூமும் அந்த பட்டாணியும் நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்கு தான் நல்லா சாஃப்டாகி வரும். நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுடலாம். எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதங்கி வரட்டும். இப்போ வந்து நல்லா திக்காகிடுச்சு, எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு மசாலாலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேம் டைம் நல்ல ஒரு பட்டாணியும் அந்த மஷ்ரூமும் நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சு. வேறு ஒன்றுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம எலுமிச்சம்பழம் அது இதுன்னு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதே போதும். இந்த டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வந்து நல்லா கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இதில் பரோட்டா கூடயோ, சப்பாத்தி கூடயோ, சாப்பாடு கூடயோ, சாதம் எதுனாலும், இட்லி தோசை எதில் சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பரோட்டா சுட்டிருக்கிறேன், அது கூட வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.